வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முத்து. இந்த வீடியோவில் நம்ம OPPO F19 Pro Plus 5G இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறதா இருந்தால் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு பிளிங்க் ஆகும். 8GB RAM 128GB வேரியண்ட்டு மார்ச் 2021 லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 26,000க்கு லான்ச் பண்ணாங்க. பட் ஆஃப்டர் 1 இயர் இப்போது மே 2022 இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃப்ளிப்கார்ட்டில் ஆஃபரில் அண்டர் 22,000க்கு உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ ஆஃபர்னால் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அரௌண்ட் ஒரு 20,000ல் இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல்னு சொல்லலாம். இது ஒரு 5G மொபைல். டியூல் சிம்லேயும் நீங்கள் 5G போட்டுக்கலாம். பட் இந்தியாவில் 5G கிடையாது. 5Gக்கான பெஸ்ட் மொபைலானு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. ஏன்னா நீங்கள் ஒரு 5G மொபைல் வாங்குறதா இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 8 பேண்டு இல்லை 12 பேண்டு இருக்கிற மாதிரி நிறையா ஆஃபர்ஸ் உங்களுக்கு இருக்குது. அதில் பெஸ்ட் ஒன் செலக்ட் பண்ணிங்க. ஸோ இந்த மொபைலை எதுக்காக வாங்கலான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ஒரு வீடியோ லவ்வராக இருந்தீங்கன்னா ஓப்போவில் ஒரு பெஸ்ட் வீடியோ கேமரா இருக்கக்கூடிய ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா கண்ணை மூடிட்டு இந்த மொபைல் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போது நீங்கள் இந்த மொபைலோட அன்பாக்சிங் தான் பார்த்துட்றீங்க. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணால் மொபைல் இருக்காது. மொபைல் நான் கையில் எடுத்துட்டேன். பட் பாக்ஸுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 50 வாட் சார்ஜர் ப்ளஸ் ஒரு டைப் சி கேபிள் ப்ளஸ் ஒரு ஏர்பீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ இந்த இயர்ஃபோன் கொடுக்குறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா விவோ அண்ட் ஓப்போ இவங்க தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் ஒரு சில மாடல்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாடல்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ மொபைலுக்கு ஒரு பேக் கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அதுவும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இந்த 50 வாட் சார்ஜரை வச்சு ஒரு 4300 mAh பேட்டரியை கிட்டத்தட்ட ஒரு 50 நிமிஷத்தில் நீங்கள் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மொபைலில் இருக்கக்கூடிய ப்ராசஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீடியாடெக் டைமென்சிட்டி 800U அப்படிங்கிற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னாக்கா ஓரளவுக்கு சூப்பரான ப்ராசஸர்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு 11 வித் கலர் OS 11.1ல் ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் அப்டேட்ஸ் எதுவும் கொடுக்காம அப்படியே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு சூப்பராக நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஃப்ரெண்டு சொல்கிறாரு. பேசிக்கான ஆப்ஸ் எல்லாத்தையுமே ஏற்றுனதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே நான் கண்டினியூஸாக யூஸ் பண்ணும்போது கூட எனக்கு எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூமே கிடையாது. அண்ட் ஆல்சோ எந்த விதமான லேக்குமே கிடையாது. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டிஸ்பிளே குவாலிட்டியும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டச் ரெஸ்பான்ஸ் அந்த ஸ்மூத்னஸ் அண்ட் பிரைட்னஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்குது. நான் இது வரைக்கும் ஆண்ட்ராய்டு 12க்கான அப்டேட்டை கொடுக்கல. ஒருவேளை நீங்கள் யாராவது ஆண்ட்ராய்டு 12க்கான அப்டேட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வைஸ் சூப்பராக இருக்கா, எப்படி இருக்குது, ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான். ஸோ கேமரா பர்ஃபார்மன்ஸும் ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குது. இன் பர்டிகுலராக வீடியோவுக்கு நிறையா ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விதத்துலேயும் ரொம்பவே சூப்பராக இருக்குது. டிஸ்பிளேவும் ரொம்பவே ஸ்மூத்தாக சூப்பராக இருக்குது. ஸோ இப்போதைக்கு ஃபஸ்ட்டு பூட்டப் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ ஃபஸ்ட்டு பூட்டப் இப்போ தான் ஆன் பண்ணுறோம் மொபைலை. இப்போ வரக்கூடிய மொபைல்ஸில் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா 120 Hz இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 90 Hz டிஸ்பிளே இருக்கும். பட் இந்த டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஜஸ்ட் ஒரு 60 Hz டிஸ்பிளே தான். பட் டிஸ்பிளே குவாலிட்டி ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஏன்னா சூப்பர் AMOLED LED. டிஸ்பிளே சைஸ் பார்த்தீங்கன்னா 6.43 இன்ச்சஸ் கொண்டது. உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அதுவுமே ரொம்ப சூப்பர் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுதுன்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட் டாப் கார்னரில் குட்டியோண்டு பஞ்சோலில் 16 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. அதுவுமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஃபேஸ் ஐடியும் சூப்பர் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய 16 MP செல்ஃபி கேமராவுக்கும் உங்களுக்கு EAS சப்போர்ட் இருக்கிறதுனால வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு நல்லாயிருக்கு. ஷேக்கிங் இல்லாமல் ஓரளவுக்கு கிளியரான ஒரு குவாலிட்டி கிடைக்குதுன்னு சொல்லலாம். ரியரில் 48 MP மெயின் கேமராவில் உங்களுக்கு EAS சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ 8 MP அல்ட்ரா வைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. 2 MP மேக்ரோ அண்ட் 2 MP டெப்த் சென்சார் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாட்டமில் ஒரு சிங்கிள் ஸ்பீக்கர், அதுக்கு பக்கத்தில் டைப் சி போர்ட், அதுக்கு பக்கத்தில் மைக், அதுக்கு பக்கத்தில் ஒரு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுத்துருக்காங்க. டியூல் ஸ்பீக்கர் இதில் கிடையாது. டாப்பில் செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா வால்யூம் ரேக்கர்ஸ், அதுக்கு மேலே உங்களுக்கு டெடிகேட்டட் SD கார்டு சப்போர்ட்டோட 2 5G சிம் போடுற மாதிரி சிம் ட்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கேமரா தான் ஹைலைட்டு. உங்களுக்கு டியூல் வீடியோ சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா AI சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கேமராவை விட வீடியோவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 4K 30 FPS வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 1080p 30 FPS வரைக்கும் நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். போத் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டு கேமராவிலுமே எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு ஸ்டேபிளான வீடியோ கிடைக்குது. ஸோ அது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கேமரா அவுட்புட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ்லாம் நல்லா பூஸ்டப் பண்ணுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஃபேஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக பவுடர் போட்ட மாதிரி ஒரு அருமையான அவுட்புட்டாக கொடுக்குது. நல்லா பஞ்சியான கலர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அன்ஃபார்ச்சுனேட்லி கேமரா சாம்பிள்ஸ் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ அட்டாச் பண்ண முடியல. 8GB RAM கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு மல்டி டாஸ்கிங் நல்லாவே ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுதுன்னு சொல்லலாம். RAM ஸ்டோரேஜும் ஓரளவுக்கு நல்லாவே கொடுத்துருக்காங்க.
UFS 2.1 ஸ்டோரேஜ் கொடுக்கறதுனால இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். ஃப்ரண்ட்டில் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் இருக்குது. ரியரில் உங்களுக்கு பிளாஸ்டிக், சைட்ஸ்லேயும் பிளாஸ்டிக். 173 கிராம் லைட் வெயிட்டு. ஸோ கையில் பிடிக்க ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதே மாதிரி 7.8 mm திக்னஸ், அரௌண்ட் 20,000ல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மொபைல். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.